உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஆதநேயர்களுக்கு வணக்கம். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். அடகு வைத்த தங்க நகையை மீட்க முடியலையா? வட்டிக்கு மேல வட்டி கூடிக்கிட்டே போகுதா? இதுக்கு போய் கவலையா? உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்கு பிரைம் கோல்ட் ஹப். அன்றைய நாளுக்கான உங்கள் தங்கத்திற்கு பணம். அடகிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கழித்துவிட்டு மீதி பணம் உங்களுக்கு. இன்னும் ஏன் யோசிக்கிறீங்க? இப்பவே பிரைம் கோல்ட் ஹப்புக்கு கால் பண்ணுங்க. இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். இன்றைக்கு டிசம்பர் 5ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை என்ன? அதனை பாதிக்கும் காரணங்கள் என்ன? வரப்போற நாட்கள்ல தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை எப்படி போக போகுது? இதை எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். இன்றைக்கு MCX தங்கம் பிப்ரவரி ஃபியூச்சர்ஸ்ல 10 கிராமுக்கு 1,30,078 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. MCX வெள்ளி மார்ச் ஃபியூச்சர்ஸ்ல ஒரு கிலோவுக்கு 1,78,138 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு சில்லறை தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை குறைந்திருக்கு. 24 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 22 ரூபாய் குறைந்து 13,091 ரூபாயாகும். ஒரு பவுனுக்கு 176 ரூபாய் குறைந்து 1,04,728 ரூபாயாகவும் உள்ளது. 22 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 12,000 ரூபாயாகவும் ஒரு பவுனுக்கு 160 ரூபாய் குறைந்து 96,000 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளியினுடைய விலை ஒரு கிராமுக்கு 4 ரூபாய் குறைந்து 196 ரூபாயாகவும் ஒரு கிலோவுக்கு 4,000 ரூபாய் குறைந்து 1,96,000 ரூபாயாகவும் உள்ளது. இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி குறித்த முக்கிய அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தங்கமும் வெள்ளியும் மறுபடியும் முதலீட்டாளர்களால சேஃப் ஹேவனா கருதப்பட்டு மீண்டுமே அவங்க அதிகமா வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை சற்று உயர்ந்திருக்கு. டாலருடைய மதிப்பு குறையும் எதிர்பார்ப்பு. இது மட்டும் இல்லாம US ஃபெடரல் ரேட் கட் இன்னுமே குறையும் அப்படின்ற எதிர்பார்ப்புனால தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயர்ந்திருக்கு. இது மட்டும் இல்லாம திருமண சீசன் வந்ததுனால ரீட்டைல் சந்தையில தங்கம் மற்றும் வெள்ளிக்கான டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையை பாதித்த காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். ரூபாய் டாலர் மாற்றம். தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே குளோபலா டாலர்ல ட்ரேட் ஆகுது. இதனால ரூபாய் பலவீனமானா இறக்குமதி செலவு கூடும். இந்தியாலுமே தங்கத்தினுடைய விலை உயரும். குளோபலா வட்டி விகிதம் குறையலாம் அப்படின்ற எதிர்பார்ப்புனால தங்கம் மற்றும் வெள்ளிக்கான தேவைகள் அதிகரிக்குது. திருமணம், பண்டிகை இதனால ரீட்டைல் சந்தையில தங்கம் மற்றும் வெள்ளிக்கான டிமாண்ட் அதிகரிச்சு இரண்டினுடைய விலையுமே உயர ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாம குளோபல் அன்சர்டனிட்டி, இன்ஃப்ளேஷன், கரன்சி ரிஸ்க், ஜியோபாலிட்டிக்ஸ் இது எல்லாமே சேஃப் ஹேவன்கான டிமாண்டை அதிகரிக்குது. வரப்போற நாட்கள்ல தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை எப்படி போக போகுதுன்னு பார்க்கலாம். வரப்போற நாட்கள்ல தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை இரண்டுமே உயரும். ப்ராஃபிட் புக்கிங் வந்தா இரண்டினுடைய விலையுமே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனிக்க வேண்டிய முக்கியமான நிகழ்வுகள் பார்க்கலாம். US ஃபெடரல் ரேட் கட் குறித்த சிக்னல்கள், ரூபாய் டாலர் மாற்றம், உள்ளூர் டிமாண்ட், குளோபல் மேக்ரோ அப்டேட்ஸ் இது எல்லாமே கவனிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி குறித்த அப்டேட்ஸ் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். நன்றி.